இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்கே கூடி வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை மெய்யாகவே நன்மையானதை செய்வார். இருந்த போதிலும் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அதன்படி நீங்கள் நடந்து கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களை அதிகமாக விருத்தி அடைய செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிச்சு வரும். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, மரியாளை ரகசியமாக மார்த்தாள் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். அவர் உன்னை அழைக்கிறார் என்றார். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல், இயேசப்பா இன்னும் கிராமத்துக்கு வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து, இயேசு இருக்கிற இடத்துக்கு மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தே ஆனால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். 36. அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகிக்கிறார் என்றார்கள். போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜனங்கள் இயேசுவை பத்தி சாட்சி சொல்றாங்க. அவர் இவனை எவ்வளவா சிநேகித்தார், எவ்வளவா நேசித்தார், எவ்வளவா அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை இந்த உலகம் கெட்டு போகும்படியா இல்ல, இந்த உலகம் ரட்சிக்கும்படியாக தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை சுகந்தரிக்கும்படியாக அவர் தந்தரிலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி வசனங்கள் இருக்கும் பொழுது இங்கே யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவனை எவ்வளவா நேசித்தார். யாரை நேசித்தார்? மரித்து போயிருக்கிறானே லாசரு, அவனை ஆண்டவர் அதிகமாக நேசித்திருந்தார். அவனை அதிகமாக நேசித்திருந்தார். உண்மையிலே அந்த குடும்பத்தில் இருந்த 3 பேரையும் ஆண்டவர் நேசித்தார். மார்த்தாளை ஆண்டவர் நேசித்தார், மரியாளை நேசித்தார், லாசருவை நேசித்தார். யார் இடத்திலையும் ஆண்டவர் நேசத்தை குறையாக வைக்கவே இல்லை. எல்லாரிடத்திலும் கூடுதலாக அன்பு வைத்திருந்தார். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் ஒரு இடத்துல அன்பு வைத்தார், அது முடியவர் என்றும் அன்பு வைத்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம சமயத்துக்கு ஏற்றோமா அங்கட்டுக்குன்னு பாயோம். தேவன் அப்படி இல்லை. நீங்க முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைக்க வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டாரே, யோவான் 21ஆம் அதிகாரத்தில், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்களை பார்க்கல என்னை அதிகமாக நேசிக்கிறாய் என்று கேட்டார். ஆமாண்டவரே, இருப்பா இரு. திரும்ப கேட்டார். 3வது தடவை கேட்ட பொழுது பேதுரு மனம் கசந்தாலதான். அதே வார்த்தை ஆமாண்டவரே அதைத்தான் சொல்லுறார். ஆனா 3வது தடவை உள்ள உடைந்து ஏன் ஆண்டவர் திரும்ப அந்த கேள்வியை கேட்கிறார். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது நீங்கள் நானும், ஆண்டவரே நீங்க என்னிடத்துல ஏன் ஆண்டவரே திரும்ப என்கிட்ட கேட்குறீங்க? நான் உங்களுக்கு கீழ்ப்படியலையா? நான் உங்களை மதிக்கலையா? நான் எங்கேயாவது உண்மை காட்டி கொடுத்துட்டேன்னா? அப்படி சிந்திச்சு பாருங்களேன். கர்த்தர் உங்களோட பேசுறார். நாட்டுக்குள்ள இருந்துட்டு நீ யாரும் தூங்கிட்டு நீ யாரும் கேட்டுட்டு வாசிட்டு போனீங்கன்னு வைங்களேன், 50 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அர்த்தமே புரியாது. 50 வருஷம் ஆனாலும் சொல்லுங்க, ஒரு பையன் 8ஆம் வகுப்புல 8 வருஷம் படித்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? அவன் படிப்பாளியா? ஒண்ணுமே இல்லை. 8 வருஷம் படித்து அவன் பாஸ் ஆகலைன்னா அதில் என்ன புண்ணியம் இருக்குது? அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அதுக்கு வருஷம் ட்ரெஸ்ஸு, அதுக்கு வருஷம் பணம் கட்டி ஒரு புண்ணியம் இல்லையே. பிள்ளைகள் இந்த வருஷம் படிக்குதுன்னா இந்த வருஷம் அது பாஸ் ஆகி அடுத்த வருஷம் அடுத்த வகுப்புக்கு போகணும். அப்போ தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும்.
அவன் ஏதாவது ஒன்றில் ஃபெயில் ஆகிட்டாலும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ உள்ள பையங்களாம் ரொம்ப ரொம்ப திறமையாசாலியாக இருக்கானு. அறிவு போட்டாலும் வீட்டுக்கு சொல்கிறதே இல்லை. வீட்டுக்கு சொல்கிறது இல்லை, படிக்கிறதும் இல்லை. சரி, வீட்டிலையும் படிக்கிறது இல்லை, சர்ச்சிலையும் வந்து படிக்கிறது இல்லை. எவ்வளோ அறிவுன்னு பாருங்களேன். அது ரொம்ப அவ்வளோ ஞானமாக இருக்க. அது முட்டாள்தனமான காரியம். முட்டாள் அது. அது தேவனுக்கு அது அவமானம். அது நீ தேறி வர வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இங்கே ஏறி வா என்று தேவன் மணவாட்டி அழைக்கிறாரு. எதுக்கு அழைக்கிறார்? நீ இருக்கிற இடத்துல இல்லை, நீ சப்பானியா இல்லை, நீ முடவனா இல்லை, நீ குருடனா இல்லை, நீ அதுலேருந்து மேலே வரணும். இதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே நாம் இந்த வேத வசனத்தில் வாசிக்கும் போது 28வது வசனத்தில் நம்ம என்ன வாசித்தோம்? 11:22 வாசிக்கும் போது ஆண்டவர் மார்த்தாள் இடத்துல சொன்னார். மார்த்தாள் 23ஆம் அதிகாரத்திலிருந்து 23ஆம் வசனத்திலிருந்தே மார்த்தாள் ஆண்டோடு பேசிக்கொண்டு இருக்கிறாள். ஏசப்பா இருந்த இடத்துக்கு வந்துட்டா. வந்து அந்த அம்மா நேர காலில் விழுந்து, ஆண்டவரை நீங்க இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவரிடத்தில் சில காரியங்களை பேசின பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, ஆமா ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு வரக்கூடியதான கிறிஸ்து என்று சொன்னார். இப்போ ஆண்டவர் அவளை பார்த்து கேட்கிறா, அவன் சகோதரி மரியாள் எங்கேன்னு கேட்ட உடனே அந்த அம்மா வேகமாக புறப்பட்டு ஓடி வந்து வீட்டில் ஒரு கூட்டம் அழுதுகிட்டு இருக்கு. சொல்லுங்க, ஒரு வீட்டில் கூட்டம் அழுதுகிட்டு இருக்கு. ஏன்னா இறந்து அடக்கம் பண்ணியாச்சு. சொந்தக்காரங்கள்லாம் அப்போ தான் வந்துட்டு இருப்பாங்க. தலைக்கு தண்ணி ஊற்ற அந்த தலை முழுக்க, அந்த முழுக்கெல்லாம் இருக்குல்ல, குடம் முழுக்க, எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ஜனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. காரணம் கேட்டால் அந்த குடும்பத்தில் அம்மா இல்லை, அப்பா இல்லை, அக்கா 2, தம்பி 1. இப்போ தம்பி மறைச்சிட்டான், 2 அக்கா தான் இருக்கிறாங்க. எந்த சப்போர்ட்டும் இல்லை. அதனால பார்க்குற கேட்குற எல்லாருக்கும் அவங்க மேலே எப்படி இருக்கு? ஒரு அனுதாபம் இருக்கு. அந்த அனுதாபத்தின் நிமித்தம் ஜனங்கள் அவங்க வந்து கூடி அவளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. துஷ்டி வீட்டில் போய் ஆறுதல் சொன்னால் எப்படி இருக்கும்? எதை சொல்லுவீங்க? எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் எங்களுக்கு அங்கே போனோமே, டூர் பார்க்க போனோமே, அதே பேச முடியும்? இப்படிதானா அந்த ஊரில் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா, இப்படி ஆயிடுச்சா, எங்கே என்னென்ன துக்கங்கள் நடந்துச்சோ அதையெல்லாம் சொல்லி அதுலேருந்து அவங்க ஆறுதல் அடைஞ்சதை நாம் சொல்லி அவங்களை எப்படியாவது ஆறுதல் படுத்தி பலப்படுத்த பார்ப்போம். வாழ்க்கையில் நீ மட்டும் தடமாறலாமா? உன்னை போல விழுந்தவங்க எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அன்றைக்கி இந்த மடத்தோலம் துஷ்டி நடந்து வைக்கனால ஸ்தோத்திர கொடுத்துக்கு ஜோமனை நான் போயிருந்தேன். அந்த பிள்ளைக்கு பார்த்து சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதம்மா, எனக்கு விவரம் தெரிவிக்கும்னாலே எங்கள் அப்பா செத்து போயிட்டார். எனக்கு 18 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மாவும் இறந்து விட்டார். ஆண்டவர் என்னை பராமரித்தார், என்னை வளர்த்தெடுத்தார். அதுபோல் உன்னைக்கும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உதவி செய்வார்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், நான் கடந்து வந்த பாதை, அதை நான் சொல்லி பெருமை கொள்ளக்கூடிய காரியமா? சின்ன வயசு எங்கள் அப்பா இல்லாமல் இருந்தான்னு சொல்கிறது பெருமையாது? எவ்வளவு ஏங்கி இருப்போம் தகப்பன. எல்லாரும் அப்பா அப்பான்னு சொல்லுவாங்க, நம்ம யாரை போய் அப்பான்னு சொல்கிறது? விவரந்திர காலத்தில் அப்பான்னு சொல்கிறதுக்கு இப்போ எங்கள் காலையை போய் யோசித்தவனை பார்த்து அப்பான்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்குது. நான் இல்லாமல் இவனை யாரை போய் சொல்லுவானுங்க? சித்தப்பன்னு பெரியப்பன்னு சொன்னாலும் அந்த ஈக்குவலுக்கு வர முடியுமா? அவங்க வர முடியாது. அப்போ அதனால தேவன் அந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை அவளை ஆறுதல் படுத்தும்படி வந்திருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல மார்த்தாள் வந்து ஏதோ ஒரு சைகை காட்டுதான், அந்த இடத்தோட்டு இருந்துச்சா எங்கே இருக்காத, என்ன செய்யாத? இப்போ இந்த அம்மா பொறுங்க, அத்தை வந்திருக்காங்க, மாமி வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க. இப்போ படகு என்ன சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க? அவர்கள் மதிக்கலன்னு நினைக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று சொல்லட்டுமே. அவளுடைய செய்கையில் ஏதோ ஒரு ரகசியத்தை அவள் கண்டு கொண்டாள். அதுவரையிலும் கொஞ்சம் முன்னால் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, இதே போல் ஒப்பார் வச்சு அழுதில் மார்த்தாளும் ஒருத்தி. அந்த ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரத்துக்குள்ள கேப்பில் பார்த்தீங்கன்னா அவன் முகத்தில் ஒரு கலை இருக்கிறது, துக்கம் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறாள். என்ன ரகசியம் என்ன? சொன்னால் போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். கரணத்தை கத்துறோம். என்னுடைய துக்கத்தை கலைந்த ஆண்டவர், என் ரட்டை கலைந்து எனக்கு மகிழ்ச்சி என்னும் இடை கட்டின என் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். உன்னை இத்தனை ஜனங்கள் இருக்க தேவன் உன்னை அழைக்கிறான்னு என்ன காரணம்? அவளை எவ்வளவாய் அவர் நேசித்திருப்பார். நல்ல இல்லையா? சொல்லுங்க, எவ்வளவாய் நேசித்திருப்பார். அவள் நேசித்த நேசம் பெருசு.
இயேசுநாதர் வந்திருக்கிறார், போதகர் வந்திருக்கிறார். அது அந்த அந்த ரகசிய அழைப்பை அவள் தெரிஞ்ச நிமிஷத்துல ஸ்பாட் விட்டு ஓடுற ஒரே ஓட்டம். இப்போ எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா, கல்லறைக்கு ஓடுகிறான். எவ்வளவா தம்பி மேலே பாசம் வச்சுருந்தான், அன்னைக்கு அந்த கல்லறைக்கு போகிற பாதையாக தான் இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால தான் இவங்க பின்னுக்கே ஓடுறாங்க. அது கரெக்ட் பண்ணுறாங்க. இப்போ எங்களை கல்லறை இங்கிட்ட இருக்குன்னா, அந்த பக்கம் ஓடினா தானே கல்லறைக்கு அழுக போகிறான்னு சொல்ல முடியும். இங்கிட்ட ஓடுச்சுன்னா அத்தடி அதுக்கு என்ன தெரியல, முந்தில் கடலில் போய் உள்ள போதோ அப்படியே நம்ம சொல்ல முடியும். அப்போ இயேசுநாதர் வரக்கூடிய பாதையில் அந்த வழியில தான் அந்த கல்லறை இருந்திருக்கணும். அதனால தான் அந்த வழியா அவள் ஓடும்போது எல்லா ஜனங்களும் கல்லறைக்கு அழுக ஓடுறான்னு சொல்லி எல்லாரும் அங்கே பின்தொடர்ந்து ஓடுனாங்க. அவருக்கு அதை கடந்து ஓடினால் அங்கே இயேசு இருந்தார். பிரச்சனை இல்லையா? உன் வாழ்க்கையில நீ எழுந்துடணும், எந்திரிச்சிரு. நமக்கு நம்மளை பிடிச்சிருக்கிற அந்த பீடையை விட்டு நம்ம எந்திரிச்சிடணும். அது வறுமையா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், துயரமா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். அதில் அப்படியே முக்காடு போட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காம அதை விட்டு எந்திரிச்சிடணும். பத்தின குருடன்னு ஏசப்பா அழைச்சான். அவனை வர சொல்லப்பா அப்படின்னு சொன்னா போய் அவங்க போய் ஏய் எந்த தோலை தட்டி இயேசுன்னு அழைக்கார். அவ்வளோதான். அவன் போட்டிருந்த அந்த அழுக்கு போர்வை இருவை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு, கையில் இருந்த கோலையும் தூக்கி வீசிட்டு, நம்ம பாணியில் சொன்னா திருவோடு அதையும் தூக்கி வீசிட்டு நேரம் ஏசப்பட்ட வந்தான். இது இருந்துச்சு, அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. சொல்லுங்க, இந்த துக்க உடை இருந்தா அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அவன் எனக்கு நம்பிக்கைன்னு சொல்லி வச்சிருந்தான் பார்த்தல கோல், அது இருந்தாலும் அவன் முன்னேற முடியாது. இந்த திருவோடை வச்சுக்கிட்டு போய் பிச்சை தான் எடுக்கணும் மேலடைக்கு, அதை வச்சு என்ன எதில் வைக்க முடியும்? நீசிங்கத்தில் வைக்க முடியும்? வைக்க முடியாது. அதனால இந்த மூணும் அவனை வாழ வைக்கல. இந்த மூணும் அவனை தரித்திரனாகவும் பிச்சைக்காரனாகவும் குருடனாக தான் காமிச்சு. ஆனால் இப்போ இயேசு அழைச்ச உடனே எல்லாத்தையும் தூக்கி வீசிவிட்டு வந்த பொழுது ஆண்டவர் அவனை அற்புதமாக சுகமாக்கினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்முடைய பாரம்பரியம் நம்மளை பிடிக்கும். எங்க போற இது உன் கிராமம் உன்னை பிடிக்கும். உங்க சென்ம சுபாவம் இருக்கிறதுல அது உங்களை எழுந்திருக்க விடாது. வாழ்க்கையில் நன்மை பெற முடியாது. நன்மை பெறணும்னா மரியாதை போல அந்த ரகசியத்தை புரிஞ்சு கொண்டு ஓடி வந்தோம். அம்மா ஓடி வந்து அவர் காலில் விழுந்து, அவளும் அதே அக்கா என்ன சொன்னாலோ அதையத்தான் சொல்ற, அப்பா நீங்க இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். 4 நாள் ஆகி அதே சாத்து. அப்போ 4 நாள் ஆனாலும் எத்தனைவே தேட்டினாலும் அவங்களுக்கு இருந்த குறை என்ன தெரியுமா? ஏசுநாதர் இல்லை, அவர் இருந்திருந்தா அந்த சமம் நடந்திருக்கார், நடந்துருச்சு. ஆனால் இப்பவும் கூட இப்போ ஏசுநாதர் இருந்தாலும் இல்லை, மார்த்தா சொன்ன பத்தில நீங்கள் செவி கொடுக்கிறீங்கன்னு தெரியும். இப்பவும் நீங்கள் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ தேவன் அதை உங்களுக்கு தந்தருள்வார், அது எனக்கு தெரியும். அப்படின்னா என்ன? 4 நாள் என்ன 40 வருஷம் ஆனாலும் உங்களால் எழுப்ப முடியும் தான் விசுவாசம். சொல்லுங்க, 40 வருஷம் ஆனாலும் சதையே இல்லை, ஊனு தான் இருக்குது, அந்த லாவி எலும்பு தான் மஞ்சள் மஞ்சள் கிடக்கு, அதையும் எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கார். ஏன்னா எலும்புலான்னு சிருஷ்டிச்சாரு தாய் குலத்தை. அதனால அந்த விசுவாசம் அவங்களுக்கு இருந்துச்சு. அவ்வளவு மரியாளுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கணும். நம்ம இன்னைக்கு ஆராதனையில் தம்பி ஒரு பாட்டு பாடணும். மரியாளை போல என்ன செய்யலை, நேசிக்கலையே. 1000 பேர் நேசிக்கலாம். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கார்த்தி எடுத்து சொல்றோம்னா அதில் ஒரு மேன்மை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் 11:30 வாசிக்கும் போது பார்த்துட்டீங்கன்னா, இயேசு மார்த்தாள் எங்கே இயேசுவை சந்திச்சாலோ அதே இடத்துல இருந்தார். 30 போடுப்பார். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல், இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலேயே இருந்தார். நம்ம இந்த வேத வசனத்தில் வாசிக்கும் போது மார்த்தாள் எந்த இடத்துல ஆண்டவர் சந்திச்சாரோ அதே இடத்துல ஆண்டவர் இருக்க. ஏன் தெரியுமா? அவள் துரிதமாய் ஓடி போனாள். இன்னும் பெத்தேனியாவில் இயேசுநாதர் சேரலை. சொல்லுங்க, பெத்தேனியாவில் இயேசுநாதர் செய்யல. பெத்தேனியாவுக்கு தான் இயேசு வந்துட்டு இருக்காங்க. எருசலேம் வந்தாச்சு. எருசலேம்லேருந்து பெத்தேனியாவுக்கு வந்துட்டு இருக்கிறார். பெத்தேனியாவுக்கு எருசலேமுக்கும் 2 மைல் தூரம் தான். இந்த கேப்பில்
இயேசு வருகிற அவர் எருசலேம் விட்டு புறப்பட்ட உடனே கலிலேயிலிருந்து தான் ஆண்டு புறப்பட்டு வராரு. இப்போ எருசலேமுக்கு கிராஸ் பண்ணும்பொழுது செய்திகளுக்கு வந்துருச்சு. அதனால இவளும் இயேசுக்கு எதிர்கொண்டு போய் சந்தித்த நடு இடத்துல நிற்கிறார். இப்போ ஆண்டவர் அவளுடைய சகோதரியை விசாரிச்ச உடனேயே சகோதரியை கூப்பிடுறதுக்காக அவள் ஓடி போகிறாள். ஆனா ஆண்டவர் அவ்விடத்திலே இருந்து விட்டார். சொல்லுங்க, ஆண்டவர் அவ்விடத்துல ஏன் பின்னுக்கு ஆண்டவர் ஓடி வரண்டியான்னு அவருக்கு தெரியும். சொல்லுங்க, அவருக்கு தெரியும். அவருக்கு நம்ம புத்தி சொல்ல முடியாது. காரணம், மார்த்தாளுடைய வாஞ்சைய தேவன் அறிவார், மார்த்தாளுடைய அக்கறைய தேவன் அறிவார், அவளிடத்தில் இருந்த சகோதர சிநேகத்தை தேவன் அறிவார். ஆகவே அவர் தேவன். சொல்லுங்க, அவர் யாரு? அவர் தன் ஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் துரிதமா ஓடி போய் துரிதமாய் அழைத்துட்டு வருகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மள அநேகர் என்ன நினைக்கிறோம்னா, அவங்க ஏன் இங்க வரல, அவங்க ஏன் வரல, நாம அப்படி நினைக்கக்கூடாது. நான் ஏன் போகலைன்னு நினைக்கணும். பேசலாம் இல்லையா? நான் ஏன் போகக்கூடாது? அப்ப ஆகவே மரியாள் மார்த்தாள் சந்திச்ச இடத்துல இயேசு இருக்கிறாள், அங்கிருந்து அழைத்து கொண்டு வருகிறாள். நடந்த அற்புதம் பின்னால் நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது சனங்கள் வந்தார்கள், சொன்னாங்க, அவர் எவ்வளவா இவனை நேசித்தார். அப்போ ஏற்கனவே லாஸ்துருவை நேசித்த விதம் பெத்லஹேம் மாத்திரமில்லை, மற்ற இடங்களிலும் தெரிய வந்தது. எல்லாருக்கும் முன்னால் வெளிப்படையாக ஆண்டவர் அவர்களை நேசித்திருந்தார். பெத்தனியா கிராமத்தில் அவர் செஞ்சர் அதிகமாக நேசித்திருந்தார். அதனால அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இயேசு கண்ணீர் விட்டார். சொல்லுங்க, இயேசப்பா கண்ணீர் விட்டார். அவனை எங்கே வச்சிருக்கீங்கன்னு கேட்டு பிறகு போய் அவனை உயிரோடு கூட எழுப்பின சம்பவத்தை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனம் 35 வாசிங்களேன். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். போதும், பிரைஸ் தி லார்ட். ஸ்திரீகள் தங்கள் சாக கொடுத்தவர்களை என்ன செஞ்சாங்களா? உயிரோடு எழுப்பினார்கள். அவங்க உயிரோடு எழுப்புறதுக்கு அவங்க அணுகுன முறைகள் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் மிக முக்கியமானது. ஒன்று, மார்த்தாள் மரியாள் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து அழுது. ஆனால் நான் இங்கே எபிரேய ஆக்கியம்னு சொல்லும்போது நான் இதை மார்த்தாளை பற்றி சொல்லப்பட்டதாக சொல்லலை. ஸோ இது எலிசாவின் நாட்கள் நடந்த ஒரு சம்பவம். இது எலிசாவின் நாட்களில் நடந்த சுனேமித்தாளுடைய சம்பவம். அவள் தன் பிள்ளையை சாக கொடுத்த பொழுது அவளை புறப்பட்டு போய் எலிசா இடத்துல மன்றாடி, எலிசா வந்து அந்த பிள்ளை உயிரோடு கூட எழுப்பினார். அப்படிப்பட்ட அற்புதம் தான் இந்த எபிரேயர் 11 எழுதப்பட்டிருக்கிற காரியம். ஸோ இருந்தாலும் கூட ஸ்திரீகளால் நினைச்சா எதையும் செய்ய முடியும். சொல்லுங்க, நீங்க நினைச்சா எதையும் செய்ய முடியும். 4-2 செயின் வாங்கிறோம்ல, காப்பு வாங்கிறோம்ல. நம்ம காப்பு வாங்குறதுக்கு நம்மளால அப்படியே அவனை காஞ்சு போக விட்டுருவோம்ல. இவ்வளவு நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், ஏன் தேவனுக்காக எதையும் செய்ய முடியாதா? செய்ய முடியும். உங்களுடைய விசுவாசம் மிகவும் முக்கியமானது. சொல்லுங்க, உங்க விசுவாசம் மிகவும் முக்கியமானது. அப்போ ஆகக்கூட தேவன் நம்மை சந்திக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் சந்திச்ச இடத்திலேயே நம்ம அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து வரும்போது, குறிப்பாக 39வது வசனத்தை நீங்க பாருங்களேன். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவரானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தங்களிடத்திலே தங்க வேண்டும் என்று அவர் என்ன செய்தார்கள்? வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் அவரிடத்தில் எப்படி இருந்தார்களாம்? விசுவாசித்தார்கள். அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய்
மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக உலக இரட்சகர் என்று இரட்சகர் அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம மயப்படுத்துமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த பகுதியில் வாசிக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா, இந்த இங்கே 4ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான சம்பவத்தை பார்க்குறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சமரியாவுக்கு போகிறார். அப்படி சமரியாவுக்கு போகும்போது சீகன் அந்த பகுதிக்கு போகும்போது அங்கே யோசேப்புக்கு யாக்கோபினால் கொடுக்கப்பட்ட கிணத்துல அருகில் போய் ஆண்டவர் என்ன செஞ்சார், அங்கே அமர்ந்திருந்தார். சீசர்கள் அவருக்கு உணவு வாங்கும்படி 12 பேர் போயிட்டாங்க. ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்க 12 பேர் போயிட்டாங்க. ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு சரி போகட்டும், 12 பேர் போகட்டும், அவங்களுக்குள்ள ஒற்றுமை வளரட்டும். ஆண்டவர் தனித்திருந்தார். ஆண்டவர் தனித்திருக்கிற நேரத்தில் ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாள், தண்ணி முள்ள வருகிறாள். அவள் ஒரு வேசியாக இருந்தாள். அவளிடத்துல தேவன் பேச ஆரம்பித்தாள். அவளிடத்துல பேச 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 உண்மையிலே அந்த அம்மா நல்ல ஞானம் உள்ளவ போல இருக்கு. உண்மையாக அந்த சமாரிய ஸ்திரீ ஒரு வகைக்கு பாவியா இருந்தாலும் கொஞ்சம் ஞானம் உள்ள போல. அவ என்ன சொன்னான்னா 25, 26 வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்பட்டு மெசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர்தான் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீசர்கள் வந்தார்கள் பார்க்குறோம். 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த ஸ்திரீ என்ன செஞ்சார்னா அப்படியே ஏசுனாரு, அந்த கிணத்திலே விட்டுட்டு போயிட்டார். எதுக்கும் தெரியுமா? தன்னுடைய இன பந்துக்களை கூட்டி கொண்டு வரும்படி. ஏன்? அவள் என்ன சொன்னா, கிறிஸ்து எண்ணப்பட்ட மெசியா வரும்பொழுது இதெல்லாம் சொல்லுவார் என்று சொன்னார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியை உன்னோட பேசுகிற நான் தான் என்று சொன்ன உடனே இயேசுதான் கிறிஸ்து என்றும் இயேசுதான் இரட்சகர் என்றும் திட்டமாய் அறிந்து கொண்டார். அவள் பெற்ற அந்த ரட்சிப்பின் ஒளியை மறைச்சு வைக்க முடியல. ஊர் அவுட்டில் இருக்கு. வேகமாய் குடத்தை விட்டு ஓடி போய் அங்கே போய் சொல்றார், வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, வாங்க ஆராதனைக்கு போவோம், வாங்க ஆராதனைக்கு போவோம், வாங்க வாங்க இந்த பஸ்ஸை விட்டுறா சொல்லி எல்லாரும். இதுதான் தேவனுடைய அழைப்பு, இந்த ரகசிய அழைப்பு. அதுதான் அவள் ரகசியம் அழைக்கிறா, வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளோ படபடப்பா துடிக்கிற என்ன? அவள் சொன்ன வார்த்தை என்ன? என் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் ஒருவர் சொன்னார், அவர் தான் கிறிஸ்துவை என்று வந்து பாருங்க. என் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் ஒருவர் சொன்னார், அவர் தான் கிறிஸ்துவை என்று பாருங்க. ஏன்னா நீ சொல்ற நான் தான் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். உங்களுக்கு அப்படி விசுவாசம் இருக்கா? உங்களுக்கு அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்காக உங்களை இருதயம் துடிக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை கேட்டபோது உடனே அந்த வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? உடனே உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களா? ஸோ உடனே நீங்கள் அர்ப்பணித்தீங்கன்னா உடனே உங்களுக்கு சவர்ணம். உடனே அர்ப்பணித்தீங்கன்னா உடனே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான். அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு மட்டும் சந்தேகம் வரக்கூடாது. உங்களுக்கு என்ன சந்தேகம் வருது? இல்லை பாஸ்டர், என்ன பிறந்ததே சந்தேகம் தான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களால் சுதாரிக்க முடியும், சுதாரிக்க உங்களால் முடியும், ஆண்களால் முடியும், எல்லாராலும் முடியும். எல்லாருக்கும் தேவன் ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஞானம் மட்டும் சொல்ல முடியாது. இவளை பார்த்து அவங்க குடும்பத்தார் என்ன சொல்லியிருப்பாங்க, இது விளங்காது, இது நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம், குடும்பத்துக்கு அசிங்கம், இதுக்கு ஒரு சாவு இல்லையா? இப்படித்தான் அவளை வேறும் அவள் குடும்பத்தார் எல்லாரும் அந்த அம்மாவை அப்படித்தான் சொன்னாங்க. ஏன்னா அவள் வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. அவள் வாழ்க்கை அப்படி இருந்துச்சு, அவள் வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. அதனால எல்லாரோட வாயிலுமே அந்த அம்மா கிடக்காம இல்லை. ஏன்னா ஆண்டவர் வெளிப்பட சொல்லிட்டார், எம்மா உனக்கு 5 பேர் இருந்தான், 5 புருஷன் இருந்தான், இப்போ 5 பேர் இல்லை, 6வது ஒன்றவர் இருக்கிறான், அவனும் உன்னுடைய புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டான். யாருக்கோ ஒருத்திக்க புருஷன், ஆனால் உன்னை வச்சிருக்கான்னு சொன்னார். பார்த்தீங்களா? அவருடைய பரம ரகசியத்தை சொன்னனால இப்பேற்பட்டவங்களை யாராவது வாழ்த்துவாங்களா? நீங்களே சொல்லுங்களேன். நம்ம கிராமத்தில் இப்படிப்பட்டு யாராவது ஒரு புண்ணியவதி இருந்தால் யாராவது வாழ்த்துவாங்களா? யாராவது நெருக்கமாக பேசுவாங்களா? நெருக்கமாக பழகுவாங்களா? ஆயத்தமான உங்கள் பிள்ளை போச்சுன்னு சொல்ல, டேய் அங்கே போகாத, உனக்கும் அவன் புத்தி வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்பேற்பட்டவள் இப்போ போய் சொல்கிறாய், வாங்கய்யா வாங்க வாங்க, நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்கிறேன். ஒரு வந்தார், அவர் தான் கிறிஸ்தவன் வந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பின்னுக்கு போயிருக்கலாம்ல, அதில் ஜென்டில்மேன் அவர் அங்கே தான் இருக்கிறார். சீசர்களை சாப்பிடுங்க, அது செய்யுங்க, இதை செய்யுன்னு கேட்டுட்டுருக்காரு. அவர்களிடத்துல தன்னுடைய பாரத்தை ஆண்டவர் என்ன செய்யாரு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் அறியாத போச்சனை எனக்கு உண்டு. அப்போ யாரோ கொடுத்துட்டாங்க,
இன்னும் விலைக்கு இன்னும் அறுக்கு 4 மாதம் ஆகுன்னு சொல்கிறீங்களே, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க, இப்பொழுதே விளைஞ்சிருச்சு. யாரோ நீங்கள் பிரயாசப்படலை, யாரோ பிரயாசப்பட்டதை நீங்கள் என்ன செய்றீங்க, அறுக்கிறீங்கன்னு சொல்லி தம்முடைய சீஸ்தர்களுக்கு அவர்கள் செய்ய போகிற ஊழியத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறார். இப்போ ஒரு கிராமமே ஓடி வந்துருச்சு. ஒருத்தி தான் போனா, சொல்லுங்க, ஒரு சமாரிய ஸ்திரீ தான் போனாள். ஒரு கிராமம் வந்துருச்சு. ஒரு மார்த்தாள் தான் ஓடி போனாள். பெத்தானியாவே வந்துருச்சு. அப்போ நம்ம கிடாரத்துக்கு வந்தாலும் சரி, பெரியகுளத்தில் வந்தாலும் சரி, மடத்தளத்துலேருந்து வந்தாலும் சரி, நம்ம நிமித்தம் நம்ம கிராமங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டே ஆகணும். அது உங்களுக்கு அனலா எரியணும். அது உங்களுக்கு சும்மா இருக்க விடக்கூடாது. அது அனலா இருக்கணும். நீ யாரில் செத்து ஒவ்வொன்றும் சங்கு ஊதி புதைச்சிட்டா என்ன புண்ணியம் இருக்கு? சாகிறதுக்குள்ள ஒரு 4 பேரையாவது ஆண்டு பிள்ளை மாற்ற வேண்டாமா? வீசின கை வெறுங்காயமா போய் அங்கே நிற்க முடியும்? முகத்தை ஆண்டவர் பார்க்க மாட்டார். நம்ம முகத்தை ஆண்டவர் செய்ய மாட்டார். இன்னொன்றவரே பார்க்கல, உனக்கு எப்படிப்பா பார்க்கறது? உனக்கு 50 வருஷம், 60 வருஷம், 80 வருஷம் உனக்கு ஜீவனை கொடுத்தனே, ஒரு ஆத்மாவை நீ ஆதாயம் பண்ணலையே. உன்னை பார்த்து வாங்க புண்ணியவதின்னு சொல்லி மலர் போட்டவங்களை அழைக்க முடியும்? ஏன் உங்களை பார்க்கல? நீ கனி கொடுக்கல. அவருக்கு உண்மையில் அவருக்கு துக்கம் இருக்கிறது. நீ கனி கொடுத்தாயானால் அடுத்த நிமிஷமே ஸ்தேவானுக்காக எழுந்திருந்த ஆண்டவர் உங்களுக்காக எழுந்துட்டு வா மகளே அன்போடு அணைப்பார். அதனால ஓட்டம்லாம் வீணா போகக்கூடாது, பிரயோஜனம் உள்ளதாய் ஓடுவோம். பிரைஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ கூட்டிட்டு வந்தார், அவர்களுக்கு ஆண்டவர் உபதேசித்தார். ஆண்டவர் பாருங்க, அவங்க தங்களோடு தங்கும்படியாக தங்க இடத்துக்கு அவர் அழைத்து கொண்டு போனார்கள். எப்படி இயேசுவை கல்லறைக்கு அழைத்து கொண்டு போனார்களோ அதே போல சமாரியர்கள் தங்கள் இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்ட. வாங்க ஐயா, வாங்க வாங்க, எங்களோட தங்குங்க, எங்களோட தங்குங்க. ஆண்டவர் போல இறக்கமுள்ளவங்க யாருமே கிடையாது. யார் அழைத்தாலும் அவர்கள் இடத்துக்கு போவார். சொல்லுங்க, நீ பாவியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ அழைச்சு பாருவேன், உன் பாவமே ஒன்று விட்டு ஓடி போயிடும். நீ வறுமை உள்ளவளா இருக்கட்டுமே, பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லை, வறுமை தானே, அது என்ன செய்ய போகுது? எலியா பிடிச்ச வார்த்தையில அதெல்லாம் பேசக்கூடாது. நீ முதலாவது சுடக்கூடிய அப்பத்தில் ஒரு சிறிய துண்டை நீ எனக்கு செஞ்சிரு, சிறிய ஒரு ஆடை சுட்டு கொண்டு வா, பிறகு நீயும் உன் பிள்ளைகள் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். எதுவரை? பஞ்சம் தீருது வர. அவள் எலியாவின் சொல்படியே போய் ஒரு அப்பத்துக்கு 2 அப்பத்துக்கு இருந்துச்சு தெரியல, அதிலும் சிறிய ஆடை. அவள் மனது எந்த அளவுக்கு இருந்துச்சோ, சீரியஸ்னா நீங்க உள்ளங்கை அளவுக்கு நீங்க கனவு பண்ணக்கூடாது. எலியா சொல்லிட்டார், தேவ மனிதன் சொல்லிட்டார். என்ன அவன் சொல்றாரு? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அவளும் சொல்லிட்டார். அப்ப கர்த்தருடைய, அதனால அது இருந்தது அப்படியே ஒரு ஆடை உருப்படியா பசி நீங்கிற அளவுக்கு சுற்றுப்பா அவ்வளோ இருக்கு புண்ணியவதி. அதை கொண்டு வந்து கொடுத்தார். எலியா சிரிச்சார், சந்தோஷப்பட்டார். 3 வருடம் அவளும் அவள் குடும்பத்தாரும் போஷிக்க தேவன் அனுக்கிறேன். அதுலேயும் அவள் பிசுக்கி கொண்டு வந்தான் வைங்களேன், அந்த அளவுக்கு ஆயிருக்காது. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அப்படியே நம்பணும், அவ்வளோதான். அதில் வந்து மாற்று கருத்தே இருக்கக்கூடாது. இப்போ ஆண்டவர் அவர்களை அழைச்சனால திரும்ப ஆண்டவர் அவர் இடத்துல போய் 2 நாள் தங்கினார். 2 நாளுக்குள்ளேயே சமாரியா முழுவதும் அவருடைய பிள்ளைகளை மாறிட்டார். இழந்து போனது தேடும் மீட்கும் ரட்சிக்கும் மனுஷகுமாரன். ஆமாம் சொல்லுங்க. சமாரியர்களை ஆண்டவர் தேடாமே இல்லை. அவங்க தேவனை விட்டு எத்தனையோ காலத்துக்கு முன்னால் விலகி போனார்கள். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு விதை இருந்து கொண்டு தான் இருந்திருக்கிறது. மெஸ்ஸியா வருவார், கிறிஸ்து வருவார், அவர் தான் மெஸ்ஸியா, அவர் வந்து இதை சொல்வார்னு சொல்லி அவங்க வாழ்க்கை தரம் புரண்டு போச்சோ இல்லையோ, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மேலே ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து பாருங்களேன். அது ஆண்டவர் ஏசாயா சொன்னது போல அது வெறுமையா என்னிடத்துல என்ன செய்யாது, திரும்ப நான் எதுக்காக அனுப்புறோம் அந்த காரியத்தை நிறைவேற்றி தான் வரும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்க இந்த நாளில் கொஞ்சம் பேராக இருந்தாலும் ரொம்ப பேராக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை உள்ளபடியே கேட்டு அதன்படி நடங்கள். கர்த்தர் மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். எடுத்துக்கொள்ளுங்க. 2வதாக மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம்
9 சில வசனங்களை வாசிங்க. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் ஏசப்பா அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, மத்தேயு என்னும் ஒரு மனிதனை ஏசப்பா கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஆண்டவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில், பிறகு அந்த எந்த மனுஷன் அவருக்கு பின்னால் வந்தாரோ அவர் வீட்டில் இயேசுநாதர் போஜனம் பண்ணும் பொழுது அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் சீசரோடும் கூட பந்தியில் இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசரை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும், உங்க போதகர், அவங்களுக்கு எரிச்சல பாருங்க, உங்க போதகர் யாரோடு? ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்ன கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதை கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கே நான் அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாமப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்துக்கு வந்தார். சொல்லுங்க, யாரை ரட்சிக்க வந்தார்? அப்போ நம்மெல்லாம் பரிசுத்தவான்னு பெருமை கொள்ளக்கூடாது. கர்த்தர் நம்ம பாவியா இருந்தோம், நம்மளை செஞ்சார், தொட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். சரி, இயேசு கிறிஸ்து இந்த 9ஆம் அதிகாரத்தின் தொடக்கத்தில் பார்த்துட்டீங்கன்னா, கப்பர்நகமுக்கு வந்து அங்கே ஒரு திமிர்வாதக்காரனை ஏசப்பா சுகமாக்குறார். அவர் அங்கே சுகமாக்கிட்டு ஏசப்பா நடந்து பார்த்துட்டீங்கன்னா, அங்கே ஒருவர் வரி வசூலிச்சுட்டு இருக்கிறார். அவருடைய பெயர் மத்தேயு. அவர் நல்ல அதிகாரி. அவர் சொல்லுங்க, அவர் யார்? அவர் கஸ்டம்ஸ் அதிகாரி. அவர் பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறார். அது அற்புதமா மத்தியெல்லாம் இருந்து அற்புதம் வெளிநாட்டில் வரும்போது சுட்கேஸ் அப்பிருந்தா சரியா இருந்திருக்கும். ஸோ அப்படி சுங்கலாக்காவில் நல்ல ஸ்தானத்தில் இருந்த அவர். அதனால அதை குறான்னு சொல்லி வரிக்கு மேல் வரி போட்டு எப்படியோ நின்றுட்டு இருக்கார். ஏசப்பா அவர் பார்க்க தெரியுமா? அவர் பார்த்துட்டாருன்னா நம்ம அவர்கிட்ட தப்ப முடியாது. அவர் நான் பார்த்துட்டாருன்னா நம்முடைய பாவங்கள் கூட நம்மளை விட்டு ஓடி போயிடும். அவனால் பார்த்துட்டாருன்னா நம்முடைய வியாதிகள் நம்மளை விட்டு ஓடி போயிடும், தரித்திரம் ஓடி போயிடும். அவர் கருணை கண்ணன். அவர் சொல்றார், யார் அவர்? கருணை கண்ணன் உள்ளவராக இருக்க. இப்போ ஏசப்பா மத்தேயை பார்த்து அவனிடத்துல என்ன செஞ்சார்? எனக்கு பின்னால் வா என்று சொன்ன உடனே அவ்வளோதான், பின்னுக்கு போயிட்டார். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு யூத குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஒரு யூதனாக இருந்து ரோம் அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். குறிப்பாக யூதர்களிடத்திலேயே அவர் வரி வசூலிச்சுட்டு இருக்கிறார். அதனால சொந்த ஜனங்களால் அவர் வெறுக்கப்படுகிறார். அரசாங்கத்தில் அவருக்கு நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல உயர்வு, நல்ல மேன்மை. ஆனால் சொந்த ஜனங்கள், சொந்த வீடு, சொந்த அண்ணன் தம்பி எல்லா பேர்ட்டுமே திட்டு வாங்கிட்டு இருக்கார். அதனால் அவருக்கு ஒரு மன சோர்வு இருக்குது, ஒரு மன உளைச்சல் இருக்குது. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா, வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு, அவர் லேவி குடும்பத்தை சேர்ந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. லேவி குடும்பம் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? என்னை போன்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் அவர். இப்போது அவர் யாருக்கு ஊழியம் செய்கிறார்? ரோம் அரசாங்கத்துக்கு, புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்கிறார். அவர் யாருக்கு ஊழியம் செய்ய வேண்டும்? தேவ ஜனத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டும். தேவன் அவருடைய அழைப்பில், அது தேவன் லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்ட விதங்கள் அப்படிப்பட்ட விதங்கள். ஆனால் அவரோ மாறுதலாக இருக்கிறார். ஆகவே தன்னுடைய பிறப்பு, தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது எல்லாமே மத்தேயு ஒரு வழிவண்ணமும் விடலை. அதனால அவருக்கு இருந்த அந்த சோர்வும் ஒரு அழுத்தத்தையும் தேவன் கண்டார். ரைட்டு சார், நாளையா இருதயத்தில் குத்தப்பட்டா தான் திரும்ப முடியும். இருதயத்தில் குத்தப்படாதவன் திருந்த முடியாது.
இருதயத்தில் குத்தப்படாதவனுக்கு என்னதான் சொன்னாலும் அவர் தூக்கம் தான் வரும், காதல் ஏறாது. இதனாலே சிலர் சபைக்கு வரமாட்டாங்களா? என்ன கேட்டா, அந்த தூங்கிடுவேன், அண்ணன் பேசுவாரு. அப்ப எப்படி இங்கே தூங்கி எந்திரிச்சிடலாம், நித்தியத்துக்கு போய் தூக்க முடியுமா? அங்க போகணும்ல, அங்க மிக முக்கியமான காரியம். அவர் நாம் இந்த வேத வசனத்தில் வாசிக்கும் போது இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் வா என்று சொன்ன உடனே மத்தேயு கேள்வி கேட்காமல் அவருக்கு பின்தொடர்ந்தார். எதுக்கு வர சொல்றீங்க? போங்க, உங்க நாசரத்துக்கு போங்க சொன்னாரா? இல்லை. இயேசுனுடைய கீர்த்தியை கேள்விப்பட்ட மனிதன், இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கத்தை அங்கங்க வந்த செய்திகள் அத்துணையும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற சகேவுக்கு எப்படி ஆசை இருந்துச்சோ, எப்படி விருப்பம் இருந்துச்சோ, அதே போல ஆசையும் விருப்பம் கொண்டவர் தான் இந்த மத்தேயு. நேர பார்த்து என்னை பின்பற்று என்று சொன்ன உடனே மறுப்பு சொல்லாதபடி வருகிறான். வேலை எதிர்பார்க்கல, கல்வி எதிர்பார்க்கல, எதுவுமே எதிர்பார்க்கல. அவருக்கு முன்பதாக இந்த உலக கல்வி எம்மாத்திரம், இந்த உலகத்துள்ள ஞானம் எம்மாத்திரம். ஞானத்தில் சிறந்தவர் அவர், கல்வி சிறந்தவர் அவராக இருக்கார். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்த செகண்ட், உங்க கல்வி படிக்கிற பிள்ளைகளே, உங்க கல்வி அவருக்கு தேவை. நீ படி, நீ ஐஏஎஸ் படி, சந்தோஷம். நான் ஜெபம் பண்றேன், நீ ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு ஆண்டவனை ஆக்குவார். அந்த அதிகாரத்துக்கு வரும்போது தேவனை மறந்து விடாது. தேவன் உன்னை அந்த ஸ்தானத்தில் வைக்கிறதுக்கு ஒரே காரணம், அநேக ஜனங்களுக்கு இரக்கம் செய்வதற்காக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மத்தேயுக்குள்ள இயேசுநாதரை பற்ற ஒரு வெளிச்சம் வந்த உடனே, சொல்லுங்க, இயேசுவை பற்றுகிற ஒரு வெளிச்சம் வந்த உடனே அவர் என்ன செஞ்சார்னா, நானே ஒரு பாவி, என் பாவத்தை இயேசு மன்னிச்சிட்டாரு. அப்போ நம்மளோட சேர்ந்து வேலை செஞ்சவங்களா யாரா இருக்க முடியும்? இவ்வளவு பேருக்கு ஆண்டவர் ஒரு வழி காட்டணும். அப்ப இவ்வளவு பேருக்கு ஒரு வழிகாட்டியாக அவன் ஒரு அதிகாரத்தில் இருந்தனால தன் வீட்டில் விருந்து வைத்து எல்லாரையும் அழைச்ச பொழுது எல்லாரும் வர ஆரம்பித்தார். ரோம அரசாங்கத்தில் பணியாற்றினவங்க எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல, எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. இங்கே ஆயக்காரர்களும் பாவிகளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாவிகள்னா நீங்க நினைக்கிற மாதிரி அவன் வைப்பாட்டுக்கெல்லாம் அப்படிலாம் போக வேண்டாம். ஸோ யாருக்கு அவன் பாவினா, யூதனுக்கு அவன் பாவியா இருக்கிறான், அவ்வளோதான். அதுலேயும் குறிப்பாக அந்த பரிசேய குறிப்புகளுக்கு அவங்க பாவியா இருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி அப்படிலாம் நீங்கள் வித்தியாசமாக போக வேண்டாம். ஏன்னா இவன் அவனை விட பெரிய பாவி. சொல்லுங்க, இருந்த பரிசை எப்படிப்பட்டாலும் ஆண்டவர்னு சொல்லி அவனை விட இவன் பெரிய பாவி. ஆனாலும் இவர்களுக்கு என்ன கேட்டால் ஒரு கெத்து, நாங்கள் பரிசேயர்கள், நாங்கள் அது இது எல்லாரும் எங்களுக்கு வந்தோன்னு சொல்லணும், எல்லாரும் எங்களை வணங்க, எல்லாரும் எங்களுக்கு தோத்திரம் சொல்லணும், எல்லாரும் எங்களுக்கு வேணும், அப்படி சொல்லி நினைக்கிறேன். இது ஆண்டவர் வித்தியாசமானது. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அதே நல்லா கவனிக்கணும், அதே விருந்துக்கு மத்தேயு பரிசேயரை விட்டு வைக்கவில்லை, அவர்களை விருந்துக்கு கூப்பிட்டார். இயேசுவையும் விருந்துக்கு கூப்பிட்டார், தன்னுடைய சிநேகிதரையும் விருந்துக்கு கூப்பிட்டார், தன்னுடைய அதிகாரத்துக்குள்ள இருந்த எல்லாரையும் கூப்பிட்டார். உண்மையிலே அது அன்னைக்கு மத்தேயுக்கு பெரிய செலவு தான் இருக்கு. சொல்லுங்க, அது என்ன, அதே எப்படிப்பட்ட செலவா இருக்கும்? பெரிய செலவா இருக்கும். அப்போ ஊர்ல பெரிய ஆளுக்கு சொல்லுவாங்கல்ல, கிராம தலைவர், ஸோ இப்படிப்பட்ட பெரிய ஆட்களா இருக்கக்கூடிய பரிசேயரையும் விடலை. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. எல்லாரும் வந்தாங்க. விருது ஜாம் நடந்துகிட்டு இருக்கும் போது அங்கே பரிசேய குறிப்பு கொஞ்சம் குசுன்னு பேசுது. பேசி நேர நெஞ்சு தாங்காம வந்து என்ன சொல்லாங்கன்னா, உங்க போதகர் யார்? அவரு உங்கள் போதகர், உங்கள் போதகர், உங்கள் ஏன் எனக்கு போதகர்னு சொல்ல வேண்டியானே, நம்ம போதகர்னு சொல்ல வேண்டியானே. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்கான சொஸ்தமாக்கும்படியாக அவன் அங்கே இருக்கிற மூப்பர்கள் இடத்துல போய் சொன்னான். மூப்பர்கள் போய் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு அவன் ஒரு தேவாலயத்தை கட்டி தந்தான், ஆகவே நீங்க இந்த உதவி செய்வதற்கு, எந்த உதவி? நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்கான சொஸ்தமாக்குறதுக்கு அவன் தகுதியுள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னார். இவன் என்ன சொல்றான்னா, உங்க போதகர். வார்த்தையில் வித்தியாசம் இருக்கா? மக்கள் சொன்னாங்க, மூப்பர்கள் சொன்னாங்க, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான்,
இயேசுவையும் தன்னோடு ஒன்றாக இணைக்கிறார்கள். நாம் என்று சொன்னால் வாய் உதற ஒட்டுதில்ல, நான் என்று சொன்னால் நிச்சயாது ஒட்டாது. அதுதான் இங்க காரணம். போதகர் அவர் பாவிகளோடு ஆயக்கோர்களோடு தங்கியிருக்காரு. இதை கேட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், என்னப்பா வாசிங்க, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாதபடி சுகமுள்ளவர்களுக்கு அல்ல, பலியை அல்ல, பலி அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இவன் புள்ள பலி செலுத்துறாள். சரி, இவெல்லாம் என்ன செய்றாள்? ஐயா குற்றம் பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லடா, ஒரு ஆட்டை வெட்டு. ஐயா குற்றம் பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை, 2 புறா குஞ்சு வாங்கி விட்டுரு. ஐயா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மாவும் கொடுத்துரு, கொஞ்சம் எண்ணெய் கொடுத்துரு, கொஞ்சம் காப்பி திராட்சை ரசத்தை கொடுத்துரு. இப்படியே சொல்லி ஜனத்தை வழி நடத்தின ஆளுக்கு இப்ப ஆண்டு சொல்லுற பழி அல்லப்பா. சொல்லுங்க, இவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு பழி அல்ல. ஏன்னா இவங்க எல்லாருக்காக நானே பலியாக போறேன், உனக்காகவும் சேர்த்து. சொல்லுங்க, குற்றம் கண்டுபிடித்தவனுக்காகவும் இயேசு பலியாகிறார், குற்றம் கண்டுபிடிக்காதவங்களுக்காகவும் இயேசு பலியாகிறார். அவர் ஒருவரே ஜீவ பலியாக நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கார். அதனால பள்ளியெல்லாம் விடு, பள்ளியெல்லாம் விடு, நான் தான் ஒரே பலியாக போறேன்னு விடு. பாவியில ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த மத்தேயுவில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை தான் பாவியான உங்களுக்கு எனக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம். இல்லைன்னா நீங்கள் நானும் வர முடியுமா? வர முடியாது. இந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வர முடியாது. இந்த இடத்துக்கு தேவன் உங்களை கொண்டு வந்திருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம், அவர் பாவிகளின் சிநேகிதனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இருக்க 1 தீமோத்தேயு 1 அதிகாரம், 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13 16 வரை வாசிப்போம். முன்னே பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. முன்னே நான் தூஷிக்கிறவனும், எப்போ இந்த வார்த்தை எழுதுறதுக்கு முன்பதாக நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி அவிசுவாசத்தினாலே தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிறார் பவுல். பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்ய தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிறார். வாசிமா, நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை, வசனம் 14, நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. என்னிடத்தில் பரிபூரணமா விளங்கிட்டு பாவிகளை ரட்சிக்க, வசனம் 15 பாருங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை, கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறார். பவுலுக்காக நம்ம ஆண்டவரை நிறைய ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவரை போல பரிசுத்தவான் உலகத்தில் ஒருவனும் இல்லை. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? நம்முடைய கர்த்தரின் கிருபையை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடு அன்போடும் கூட என்னிடத்துல பரிபூர்ணமாய் பெருகிட்டு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்தார் என்று எங்க சொல்லப்பட்டுச்சு? மத்தேயுவில் வாசித்தோம். அவர் பாவிகளை நண்பன், பாவிகளோடும் மாயக்காரர்களோடும் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் பாவி ஆண்டவரே சொல்றாருல்ல, நான் நீதிமானை தேடி வந்தேன், பாவிகளத்தையும் தேடி வந்தேன். தம்முடைய வாய்ப்பிறப்பு, இயேசுநாதருடைய வாய்ப்பிறப்பு அதுதான். நான் நீதிமான்கள் இல்லை. நீதிமான்கள் எப்பொழுதும் அவரோட கூட இருக்கிறாங்க. சொல்லுங்க, அவன் எதுக்கு தேடணும்? அவன் தான் வச்ச இடத்துல இருப்பானே, அவனுக்கு நீதி தெரியும், வச்ச இடத்துல இருப்பான். இந்த கள்ளப்படுற ஆளுக்கெல்லாம் நீதிமான் இருக்க முடியாது. என்ன ஆனாலும் கர்த்தருடைய பாதத்திலே சாவேன்னு அல்லாதபடிக்கு அங்கங்க நிற்க மாட்டேன்னு சொல்லி கர்த்தரை பற்றி கொள்கிறவர்கள் தான் நீதிமான். அவர்களால் ஒரு நாளும் தேவநாமம் தூஷிக்கப்படாது.
நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் அதுக்கேற்ற நீதிமானுக்கேற்ற பலனை அவன் அடையாமல் போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப நீதிமான் மேல அவளுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு? பாவி தானே அங்கங்க தாவுறான். இன்னைக்கு இந்த வீடு, அன்னைக்கு அந்த வீடு, அப்படியே வேலி வேலி தாண்டுறான் தானே. அவனை பரிசுத்தவன் ஆக்கணும், அவனை ரசிக்கணும். ஆண்டவர் நம்ம புதிய ஏற்பாட்டில் மாற்றம் இல்லை, பழைய ஏற்பாட்டிலோட அவங்க மேல கரிசனை வச்சிருக்கார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ துன்மார்க்கனை பார்த்து எசேக்கியேல் சொல்ற, நீ சாகவே சாவேன்னு சொன்னா சொல்லு, நீ சொல்லிரு. நீ சொன்ன பொழுது அவன் மனம் திரும்பினால் அந்த இரத்தப்பழி உன் மேல சேராது. நான் சொல்லியும் நீ சொல்லாம ஆத்தாடி சொன்ன அடிச்சு போட்டுறான்னு சொல்லி நீ சொல்லாம இருந்துட்டீன்னா அவன் செத்துட்டான அந்த இரத்தப்பழி உன் மேல கேட்பேன். பாவிகள் மனம் திரும்ப துன்மார்க்கன் சாவது எனக்கு எவ்வளவுன்னு பிரியமில்லை என்று கர்த்தரே சொல்லுகிறார். அப்படின்னா குடிச்சு வெறிச்சு ஆடி பாடி கும்மாளம் போட்டு பஸ்ஸில் விழுந்து காரில் விழுந்து சாகிறத தேவன் விரும்பவே இல்லை. சிலர் சொல்லாங்க, என்ன கடவுளை மேலே எழுதுந்த விதி, அது கடவுளை விதிலாம் எழுதலமா, வேறு வழி இல்லாமல் நாம தேட்டருக்கா சொல்லக்கூடிய என்ன செய்வான், தலைவிதி. அதான் தலைவிதி. நீ நல்லா வாழ்வது தான் தலைவிதி, நீ நாசமா போறது தலைவிதியே இல்லை. அது தேவன் விரும்பல. தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் அங்கீகரிக்க மாட்டுக்கார். அவர் இருதயம் துடிக்குது. நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதுல, உங்க பிள்ளைகளும் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதுல அதிக கரிசனை உள்ளவர் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் பவுல் அடியார் இங்கே சொல்லுகிறார், பாவியை ரட்சிக்க இயேசு வந்தான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, கிறிஸ்து வந்தான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அது உண்மை. எப்படி பவுல் உண்மையை சொல்றீங்க? ஆமா, நான் பெரிய பாவி. சொல்லுகிறா, பெரிய பாவி. உண்மையில பெரிய பாவி தான். ஸ்தேவானை கொல்வதற்கு காரணமா இருந்தவர் அவர் தான். வெளிப்படையா பார்த்துட்டீங்கன்னா பவுல் பாவியே கிடையாது. பவுலை போல யோக்கியமான ஒருவன் கிடையாது. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சுமத்தப்படாத ஒருவன் பவுல் அடியார். பக்தி, பண்பு, படிப்பு, கல்வி, பொருளாதாரம், ஞானம், விவேகம், புத்தி கூர்மை, எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டாலும் பவுலை தட்டி ஒரு வயலும் மேலே போக முடியாது. அப்பேற்பட்ட மனுஷன். இது எல்லாம் அவருக்கு லாபமாக இருந்துச்சு. ஆனா கிறிஸ்துவுக்கு முன்னால போகும்போது இது எல்லாமே அவருக்கு குப்பையா மாறிட்டு, இது தாண்டா நம்மளை கெடுத்துட்டு, சொல்லுங்க, இந்த பெருமை, இந்த அகந்தை, இதுதான் நம்மளை செஞ்சிருச்சு, கெடுத்துருச்சு என்று சொல்லி அவர் இப்பொழுது தன்னுடைய இறுதி நாட்களில் சொல்லுகிறார், பாவியில ரட்சிக்க இயேசு உலகத்துக்கு வந்தார். பிரதான பாவினா எங்கிருந்து சொல்லுகிறார்? சிறைச்சாலையில் இருந்து சொல்லுகிறார். ரட்சிக்க இயேசு வந்தார். ரட்சிக்கிறவர் நம்ம ஆண்டவராக இருக்கார். சமரிய ஸ்திரீ விசுவாசித்தார், கர்த்தர் அவரை ரட்சித்தார். சமாரியர்களை விசுவாசித்தார்கள், ரட்சித்தார். மரியாளுடைய கண்ணீர் சும்மா விடலை. லாஸ்தருவை உயிரோடு கூட நாற்றம் எடுத்த சரீரத்தை மனமுள்ள மகிமுள்ள சரீரமாக எழுப்ப தேவனால் கூடிட்டு. லாஸ்ட்டாக ஒரு வசனத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணோம். நம்ம எடுத்து எல்லாம் தியானிக்க முடியல, இருந்தாலும் அந்த ஒரு சில நிமிஷத்துக்குள்ளார நம்ம இந்த பகுதியை தியானிச்சு நம்ம நிறைவு செய்வோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. நிக்கத்தோமி என்ன சொல்றான் பாருங்க. அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, நிக்கத்தோமி என்கிற அந்த பெரிய ஒரு மனித பரிசேயன் அல்லது வேத போதகனாக இருந்தவர், எல்லாவற்றிலும் தேர்ந்தவர் இருந்தவர், வயதான தகப்பனார், ராத்திரி வேளையில இயேசுவினிடத்துல வந்து, ராபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ராபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால், நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். செய்ய மாட்டான். நம்ம இங்க யோசிச்சு பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கு. இன்னும் செத்தவனை இயேசு உயிராக்கி, குடனை நடக்க வச்சு, முடவனை பார்க்க வச்சு, இப்படிப்பட்ட அற்புதங்களை நடந்த பின்பு இந்த மனிதன் இங்க சொல்லலை.
சார் 2ஆம் அதிகாரத்தில் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கானாவூர்ல தண்ணீரை திராட்சரசமாக்குறது முதல் அற்புதம். 4ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியில் அந்த ராஜாவுடைய மனுஷனை சொஸ்தமாக்குனது 2வது அற்புதம். இயேசு செய்த 2வது அற்புதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2க்கு இடையில தான் இந்த 3ஆம் அதிகாரம் வருகிறது. சொல்லுங்க, 2க்கும் 4க்கும் இடையில எது வருது? 3ஆம் அதிகாரம் வருது. அப்ப இந்த 3ஆம் அதிகாரத்தில் தண்ணீரை திராட்சரசமாக்குனது மாத்திரமில்லை, அவர் போதகத்தை எல்லாவற்றையும் அறிந்து இது ஒரு பெரிய ஒரு அற்புதம் என்று அவர் என்ன செய்கிறார்? சொல்ல, தேவன் உம்மோடு கூட இல்லைன்னா நீங்க செய்கிற இந்த அற்புதத்தை யாரும் செய்ய முடியாது. நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர். அந்த நாட்கள் எத்தனையோ பிரசங்கமா இருந்தாங்க, யாரும் சொல்லல, அவர் மாத்திரம் சொல்ல ஆரம்பித்தார். ஏன்? அவருக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடு. தேவன் ஒரு வசனத்தை வெளிப்படுத்தாத பட்சத்தில் நம்மளா 100 கருத்து சொல்ல முடியாது. சில பேர் பேசுவாங்க பார்க்கணும் யூடியூப்ல, ஐயோ கொன்று எடுத்துருவாங்க நம்மளை. அதுலேயும் சில அரசியல்வாதிகள் எதுக்கு ஏதோ என்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் இதை விவரிக்க முடியாது. நாம் விவரித்தாலும் அவனுக்கு அது விளங்காது. ஆனால் தேவ சமூகத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு வார்த்தையும் இடைஞ்சலா இருப்பது இல்லை. அது அவங்க உள்ளத்துல ஜீவ நதியாய் புறப்பட்டு வரும். நிக்கதேமு தெளிவா சொல்லுகிறார், நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர், நான் அறிந்திருக்கிறேன். தேவன் உம்மோடு இல்லாமல் இருந்தால் நீர் செய்கிற இந்த கிரிகையை யாரும் செய்ய முடியாது. பிரச்சனை இல்லை, இவ்வளவா அறிந்திருக்கிறாரு என்று சொல்லி ஆண்டவரே ஆச்சரியப்பட்டு 3வது வசனத்தில் ஆண்டவரை கேட்ட கேள்வியை பாருங்க, வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், நீர் ஒருவன் மறுபடியும் பிறக்கலைனால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் எங்க போகிறார்? மறுபிறப்பு என்கிற ஞானஸ்தானத்தை குறித்து போகிறார். அதுக்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர்ந்த வயதா இருக்கும்போது எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் வயிற்றில் 2ஆம் தரம் பிரவேசிக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியா இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து நீ அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறார், ஆயிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியில் பிறந்த எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சிறந்த போதகர் தான். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரகசிய அழைப்பை வைக்கிறார். மார்த்தாள் மூலமாய் மரியாளுக்கு வந்தது பெரிய ஒரு ரகசிய அழைப்பு. சமாரிய ஸ்திரீ மூலமாய் சமாரிய ஜனங்களுக்கு வந்தது அது அதை விட பெரிய ரகசிய ஒரு அழைப்பு. பாவியாக இருந்த ஒரு மனிதனாக இருக்கிற மத்தேயுவை தேவன் அழைத்த அழைப்பு பெருசு. அவனுடைய இருதயத்தில் இந்த எண்ணம் அதை விட பெருசு. தான் பெற்ற இந்த சந்தோஷம் தன்னுடைய சக நண்பர்கள் பெற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அவன் பண்ண செலவிற்கு அற்புதமானது. நம்ம ஒரு 1000 ரூபா செலவு பண்ணாலும் உருப்படியா இருக்கணும். 10 ரூபா செலவு பண்ணாலும் உருப்படியாக இருக்கணும். உருப்படி இல்லாதவனுக்கு 1000 கொடுத்துட்டு கடனோடு வாழ்வதை விட, ஒருத்தர் இருக்க கடன், நிறைய கடன், வண்டியெல்லாம் விற்கிற மாதிரி கடன் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தா இங்கேருந்து யார் போனாலும் சரி அவங்களுக்கு விருந்து தான், அவங்களுக்கு தண்ணி தான், அவங்களுக்கு விருந்து தான், தண்ணி தான். அப்புறம் போகும்போது பல ஆயிரங்களை கொடுக்கறது. கடன் எப்படி அடையும் சொல்லுங்க? கடன் எப்படி அடையும்? குடியானுக்கும் வெறியானுக்கும் குடியை வாங்கி கொடுத்து என்ன கேட்டால் வந்துட்டாகல்ல, சொந்தக்காரங்க ஊரில் வந்துட்டாகல, வரட்டுமே, நீ அவனுக்கு தண்ணி ஊற்றி, அவனோட வந்தவனுக்கு தண்ணி ஊற்றி, அவனுக்கு குளிப்பாட்டி எடுத்து 5000 10,000 கலண்டுரும். இப்படியே 10 தடவை நீ விருந்து வச்சுப்பாரு. அந்த உங்கள்கிட்ட வந்து குடித்தானே அவனுக்கும் நரகம் தான்.
நம்ம ஏசப்பா பிள்ளை சொல்றோம், இருந்தாலும் நம்ம வாங்கி ஊத்துனோம் பார்த்தீங்களா, நமக்கு நரகம் தான். அதனால நியாய தீர்ப்பு என்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் தொடங்கும். அதுக்கு அந்த தொடங்கக்கூடிய காலத்துக்கு முன்பதாக நாம் அதில் எச்சரிக்கையாக இருப்பது நமக்கு நல்லது. மத்தியதுக்காக ஸ்தோத்திரம். அவர் அதை செஞ்சது பெரிய ஒரு அற்புதமான காரியம். ஆகவே அந்த அந்த விழாக்களில் கலந்து கொண்ட அநேகர் அந்த நாட்களில் நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பேன். பேசலாம் நாள் இல்லையா? உங்களுக்கு தெரியுமா, மார்க்கு யோவான் இயேசுநாதர் அந்த ராபோஜன விருந்து ஏற்படுத்தினாரு வீடு. மார்க்கினுடைய தகப்பனார் ஒரு ரோமன், அங்க அம்மா தான் யூதஸ்திரி. அவன் இடத்துல தான் போய் சீசர்கள் போய் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? போதகர் அனுப்பி வச்சார், ராபோஜனம் பாஸ்காவை ஆயத்தப்படுத்தும்படி அனுப்பி வைத்தார்னு சொன்ன உடனே அவன் தான் போய் வீட்டை போய் மேல் மாடியெல்லாம் போய் கம்பளம் முதலான விரித்திருக்கிறது அவன் தான் காமிச்சார். இல்லை அந்த மத்தியோட மாட்டிக்கிட்டாரோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இருக்கலாம். எப்பொழுதோ ஒரு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க, எந்த டயத்துலையோ அவர் என்ன செஞ்சார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அதனால அவருடைய துணைவியார் மார்க்கு யோவானுடைய அம்மா ஏசப்பாவுக்கு பணிவிடை செய்யறதுல நம்பர் 1 இருந்தார்கள். அவர் நம்முடைய வேதத்தை கூர்ந்து பாருங்கள். தேவன் யாரையும் ஒதுக்கி விடலை, யாரையும் அலட்சியம் பண்ணலை. அவர் புறஜாதி என்று தள்ளலை, யூதன் என்று தூக்கி மடியில் வைக்கல. இவனை தூக்கி மடியில் வச்சு அவனை தூக்கி தள்ளலை. இவனை தள்ளி விட்டாவது இவனை தூக்கி மடியில் வச்சிருப்பாரு எல்லாரோடைக்கு. அவனை அவர் தள்ளிவிடவே இல்லை, எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே நம்முடைய போதகர் ஒருவரே போதகராக இருக்கிறார், ஆண்டவராக இருக்கிறார். ஆகவேதான் ஒவ்வொரு திருவிருந்து நடக்கும் போதெல்லாம் பாதங்களை கழுவும் போது உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவரும் சொல்லுங்க போதகருமாகிய நானே உங்களை பாதங்களை கழுவுண்டானால் நீங்களும் ஒருவருடைய பாதங்களை கழுவி என்னுடைய பிரமாணங்கள் என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுவோம். முழங்கால் படிடுவோமா? இங்கே நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், பெரிய தேவனாக இருக்கிறார். அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவர் நல்ல போதகராக இருக்கிறார். அவரை போல போதகம் பண்ண யாராலையும் முடியாது, அவரை போல பரிந்து பேச யாராலையும் முடியாது. அவரை போல வழிகாட்ட யாரால முடியும்? ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கறதெல்லாம் நம்முடைய தவறை சுட்டி காமிக்கும் போது ஒத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்பர் 1. நாம எப்போ ஒத்துக்கொள்றோமோ அப்பொழுது அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கு. ஆண்டவர் ஏசாயாவில் சொல்லுகிறார், பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி உனக்கு ஆலோசனை சொன்னவன் யார்? என்னை விட்டு எகிப்துக்கு போகும்படியாக உனக்கு ஆலோசனை சொன்னவன் யார்? அல்லது என்னை விட்டு விலகி போகும்படி உனக்கு ஆலோசனை சொன்னவன் யார்? அவர் ஆலோசனையின் கர்த்தர். உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கார். என்று கேட்ட அந்த வேத வசனத்தின்படியே கர்த்தர் உங்களையும் என்னையும் நிலப்படுத்துவாராக. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோக தகப்பனே, உங்க குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க பிள்ளைகள் ஏறக்குறைய 1 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்காங்க. 1 மணி நேரம் கேட்ட இந்த வார்த்தை இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாயும் இவன் வாழ்க்கையை சீர்படுத்துறதாயும் நன்மையாக நீங்க விளங்க செய்யுங்கப்பா. தகப்பனே, உங்க இரக்கத்தை நீங்க விளங்க செய்வதற்காக உங்களுக்கு நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குறைவுகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் கிருபையாய் மன்னித்து இவர்கள் அத்தனை பேரையும் ரட்சிப்பில் நிறுத்துங்க. ஸ்திரீகள் தங்களை சாக கொடுத்தவர்களை கூட உயிரோடு மீட்டு கொண்டார்கள். அதே போல தன் குடும்பத்தில், தன் இனத்தில், பந்துக்களில் யாரெல்லாம் பலவீனப்பட்டிருந்தாலும் அவர்களும் இங்கே வந்திருக்கிறவர்களும் இயேசுவின் நாமத்தினால சொஸ்தமாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.